Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 73 part 2. ஓபன் பண்ணா போன எபிசோட் அந்த ஜீக்கு திடீர்னு கத்திக்கிட்டே ஓடி கடைசியில அங்க இருந்த 30 சோல்ஜர்ஸுமே நம்ம லெவி கண்ணு முன்னாடியே டைட்டன்ஸ் ஆமாறாங்கல்ல. அதே நேரம் இங்க நம்ம ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்காங்களே பிக்ஸஸ் அவங்களோட டீம் மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்களுக்குமே பாடி அப்படியே மரத்த மாதிரி இருக்குது, அசைய முடியல. மயக்கத்துல இருக்க ஃபால்கோவும் பாத்தீங்கன்னா அப்படியே இருப்பான். பாஞ்சி என்னாச்சுன்னு பதறுவான். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் ஒரே வண்டியில தான் அள்ளி போட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் கண்ணை மூடிக்கிட்டே என் பாடியில ஏதோ எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி மொத்த பாடி அப்படியே உறைஞ்ச மாதிரி இருக்குதுமா. இங்க பிக்ஸஸ்க்கு தெரிஞ்சு போச்சு, அவன் நம்ம எல்லாத்தையுமே மொத்தமா வச்சு செஞ்சுட்டான் ஜீக் ஏகர்னு. இங்க ஜீக்கு என்ன லெவி தொக்கா மாட்டிட்டியா, உனக்கு குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. எனக்கு தெரியும் உன் ஆளுகளை நீ எந்த அளவுக்கு கேர் பண்ணுவேன்னு. என்ன நான் பார்த்த வேலையில கொஞ்சம் வளர்ந்துட்டானுங்க, உன்னோட சபார்டினேட்ஸையே நீ கொல்லுவியா அப்படின்ட்டு சவால்லாம் விட்டுட்டு போவான். இங்க லெவிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் ஆளுங்க அத்தனை பேரும் அங்க டைட்டனா மாதிரி நின்றுட்டு இருக்கானுங்க. அப்படியே பேனு முழிச்சுட்டு இருக்கும் போது சடனா ஒரு டைட்டன் வந்து கவம் வரும் பாருங்க, ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். அப்பதான் நம்ம பையலுக்கே புரிய வருது அந்த வைன்ல சம்பவம் செஞ்சுட்டான்னு. அந்த வைன் போட்டியை என்ன சொல்லி இங்க கொண்டு வந்திருப்பானுங்கன்னா, இது மார்லைனோட ரேரான வைன், இத நார்மலான ஆளுங்க குடிக்க கூடாது, ஒன்லி மிலிட்டரி போலீஸ் மட்டும் தான் குடிக்கணும்னு சொல்லிருப்பாங்க. கொஞ்சமா ஃபன் பண்ணலாம் கேப்டன், அதான் நம்ம இத்தனை பேர் இருக்கமே, நம்மள மீறி எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு கெஞ்சின உடனே லெவியும் சரி ஓகே குடிச்சு தொலைங்கன்னு சொல்லி விட்டுட்டான். அது இப்ப எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தீங்களா, அது வைன் இல்ல ஜீக்கோட ஸ்பைனல் ஃப்ளூயிட்னு. எத்தனை நாளைக்கு முன்னாடி இருந்தே இந்த பிளான போட்டான்னு தெரியல. ஆனா இவங்கிட்ட சொல்லும் போது அவன் என்ன சொன்னான், அந்த ஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து குடிச்சாலோ இல்ல ஸ்மோக்கா போட்டு விட்டாலோ பாடி மரத்து போய் அசைய முடியாம போயிரும். பட் இவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ஆகல அப்படின்னு அவன் பொய் சொல்லி இருக்கான். இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்ன தெரியுமா, டைட்டன்ஸுங்க எல்லாம் மரம் ஏறாம தானே இருந்துச்சுங்க, ஆனா இப்ப உருவாகி இருக்க அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வேகமா மரத்துல எல்லாம் ஏறாங்க. லெவி தப்பிக்கிறதே மேல போய் மட்டும்தான். இப்ப அங்கேயும் இப்படி வேகமா ஏறி வந்தானுங்கன்னா பய கஷ்டப்பட்டு தப்பிக்க ட்ரை பண்ணி கடைசியில ஒரு டைட்டனோட கைக்குள்ள போய் மாட்டிருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல அதோட விரல் எல்லாத்தையுமே வெட்டிட்டு எஸ்கேப் ஆவான். அதுக்கப்புறம் அந்த டைட்டனை கொல்லலான்ட்டு போவான். டைட்டனா மாறி இருக்கிறது அவனோட ஃப்ரெண்டு வேலஸ். இவனால அவங்கள கொல்ல முடியல. அவனை சுத்தி பாத்தீங்கன்னா 30 டைட்டன்ஸுங்க நடுவுல நம்மால தொக்கா மாட்டிட்டு இருக்கான். அவங்கள கொல்ற அளவுக்கு லெவிக்கு தைரியம் இல்ல, அதனால அவங்க கையாலேயே செத்துலாங்கிற மாதிரி அப்படியே கண்ணை மூடுவான். அதே நேரம் ஜீக்கு என்ன லெவி இப்படி கடைசியில கோட்டை விட்டுட்டியே அப்படின்ட்டு அவன் ஒரு 3 டைட்டன்ஸை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கான். அவனோட சேஃப்டி அவனுக்கு முக்கியம் இல்ல, நான் என்ன பிளான் பண்றேன் ஏது பண்றேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியாது லெவி. ஏன்னா நேருக்கு நேரா கண்ணை பார்த்து உண்மையா பேசிக்கிற ஆப்ஷனே நமக்கு கிடைக்கலையே. எங்க கிட்ட பவர் இருக்கு, டைம் இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. நீ பண்றது எல்லாமே தப்பு. நான் என்ன சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற நிலைமையிலேயே நீ இல்ல. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க கூடிய ஒரே ஒரு ஆள்னா அது எரன் ஏகர் மட்டும்தான். இந்த காட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் நான் எரனை மீட் பண்ணிடுவேன். நாங்க எங்க மீட் பண்ணணும்னு பிளான் பண்ணது கண்டிப்பா எரனுக்கு தெரியும். அவன் வருவான்னு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு சைட்ல இருந்து ஒரு கொக்கி சல்லுன்னு வரும். யாரான்னு பார்த்தா லெவி. ஆத்தாடி இவன் இன்னும் சாகலையா, வேகமா போங்கன்னு கதறுவான். பீஸ்ட் டைட்டனாலேயே நம்ம லெவிய ஒண்ணு பண்ண முடியல. இதுங்கெல்லாம் பியூர் டைட்டனுங்க. சும்மா வெட்டு பாத்தீங்கன்னா கண்ணா பின்னாடி விழும். இவன் வெட்டுறத பார்த்து பயந்து போன ஜீக்கு வேற வழி இல்ல, நம்ம தான் டைட்டனா மாதிரி சண்டை போடணும், இல்லன்னா நம்மள பொளந்து கட்டிடுவான்னு பீஸ்ட் டைட்டனா மாதிரி அவனை தூக்கிட்டு இருந்த டைட்டன் எல்லாம் பிச்சு வீசிட்டு, ஏ லெவி எங்க இருக்க, வெளியே வாடா, தைரியமான ஆளா இருந்தா மூஞ்சுக்கு முன்னாடி வந்து சண்டை போடுறான், மூஞ்சுக்கு முன்னாடி அப்படின்னு உடனே அப்படியே பின்னாடி சல்லுன்னு போயிட்டு இருப்பான். அந்த டைட்டன்ஸ் எல்லாம் பிச்சு வீசுவான். வெட்ட வெளியிலேயே நம்மால விரட்டி வெட்டுவான். இப்ப காட்டுக்குள்ள இருக்காங்க, நாக்கு தள்ள வெட்டுவான்னு தெரிய வேண்டாம், வாய வச்சுட்டு சும்மா இல்லாம பாத்தியா உன்னோட அழகான சபார்டினேட்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணேன்னு, ஆமா அவங்கள கொன்னுட்டியா, ஐயோ பாவம்பா, நிஜமாவே பாத்தீங்கன்னா அங்க லெவி சம்பவம் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். இப்ப அவனுக்கு என்னன்னா லெவி எங்க இருக்கான்னு தெரியல. அதனால சுத்தி கண்ட மணிக்கு கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி வீசிட்டு இருப்பான். இப்ப நம்மால என்ன பண்ணுவான், அங்க இருக்க பிரான்ச் எல்லாம் வெட்டி விட்டுக்கிட்டு மூவ்மெண்ட் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி அவனுக்கு வார்னிங் கொடுப்பான். ஜீக்கு நீ பாட்டுக்கு பேசாம அந்த புக்கை 7 டைம் படிச்ச நீ மறுபடியும் ஒரு 10 டைம் படிச்சுக்கிட்டு கம்முன்னு இருந்திருந்தீன்னா நல்ல பையன்னு சொல்லிட்டு நானும் விட்டுருப்பேன். நீ எல்லாம் ஐடியா பண்ணி என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நினைச்ச பாத்தியா, அங்கதான் நீ தப்பு பண்ணிட்ட. அது மட்டும் இல்லாம என் ஆளுகளை டைட்டனா மாத்தினா நான் தயங்குவேன், என்னைய தடுத்துடலான்னு ஒரு முட்டாள்தனமான கால்குலேஷன் பண்ணிருக்க பாத்தியா, பெரிய தப்பு பண்ணிட்ட. ஒய்யால இது வரைக்கும் நாங்களே எங்க ஆளுகளை எத்தனை பேர்த்த கொண்டிருக்கோம் தெரியுமாடா அப்படின்ட்டு மேல இருந்து வேகமா வருவான். அவனும் சதைய விட்டு அடிப்பான். வேலைக்கு ஆகல. லெவி ஒரு 3 ஸ்பேர் அவன் முதுகுல ஒரே போடு பட்டுன்னு வெட்டிச்சு உள்ளுக்குள்ள இருந்து திருச்சி வந்து வெளியில விழுவான். அதுக்கப்புறம் முடியோட புடிச்சு தூக்கி, என்னப்பா பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு, கொஞ்ச நேரம் தான் ஆகுது, போயும் உன்னோட அரகுற மூளைய என்கிட்ட காமிச்சிட்ட பாத்தியா, சரி பரவாயில்ல வா, உன்னை நான் அவ்வளவு
சீக்கிரத்துல கொல்ல மாட்டாங்கன்னா உனக்கு இன்னும் இருக்குதுன்னு முடியோட புடிச்சு தரன்னு எழுத்துட்டு போவான். அவனுக்கு இன்னும் லெவிய பத்தி தெரியல. சைல்டிஷ் பாய். அப்படியே கட் பண்ணி ஷிகன்ஷினால இருக்க ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க புதுசா வந்து ஜாயின் பண்ணவங்க கிட்ட அந்த கீத் ஷாடிஸ்ங்கிறவன் பேசிட்டு இருப்பான். அதான் ட்ரைனிங் கொடுப்பானே ஒரு மொட்டை, அந்த பையன். இந்த மாதிரி ஜாக்கரிய கொண்டுட்டாங்க, மிலிட்டரிக்குள்ளேயே ஏகப்பட்ட பஞ்சாயத்து இப்ப போயிட்டு இருக்குது. ஆனா அதை பத்தி ட்ரைனிஸ் ஆன நீங்க கவலை பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்படின்ட்டு பயங்கரமா வீரவசனம் பேசிட்டு இருப்பாரு. இவங்க பாத்தீங்கன்னா 109வது ட்ரைனிங் காப்ஸ் பேட்ச். நம்ம என்ன ஆனாலும் சரி ஷிகன்ஷினா டிஸ்ட்ரிக்ட டைட்டன் அட்டாக்ல இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு பயங்கரமா இவரும் வீரவசனம் பேசிட்டு இருப்பாரு. ஆனா அத்தனை பேரும் மூஞ்சியும் பாத்தீங்கன்னா ஏன்டா அவசர வாங்குற அப்படிங்கிற மாதிரி மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருப்பாங்க. ஷாடிஸ் கடுப்பாயி என்னங்கடா என்ன மூஞ்ச தொங்கிட்டு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி, பட் அந்த கத்துறத கேட்டுட்டு இருக்க பயலோட மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கும்னா, நாங்க எதுக்குடா டைட்டனோட கழுத்தை வெட்டுறத பத்தி தெரிஞ்சுக்கணும், இனிமேட்டு டைட்டன்ஸ் எல்லாம் நம்மள அட்டாக் பண்ணாதுன்னு தெரிஞ்சு போச்சு, நம்ம எனிமீஸே செவுத்துக்கு வெளியில இருக்க மனுஷங்க தானே, அப்போ பேசாம கன்ஸை வச்சு எப்படி எல்லாம் சுடணும்னு பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் எல்டியன்ஸுக்குன்னு ஒரு ஆர்மியை உருவாக்கினா போதும். அப்படித்தான் என் டேடி என்கிட்ட சொல்லி இங்க அனுப்பி வச்சாரு. ஆனா இந்த மொட்டை மூதேவி அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான். எல்லாமே இங்க வித்தியாசமா இருக்குது. கமாண்டன்ட் சாடிஸ் இன்னும் பழைய டைலாகா அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அப்படியே பரவாயில்ல பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு கூட்டத்துக்குள்ள ஒரு கண்ணாடி போட்டவன், அதாவது அவன் பேரு சுரன், அவன் இனிமேட்டு எல்லியாக்கு ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னா அது எரன நம்பி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வாய மூடுறா, நீ கத்துறது அந்த ஆளுக்கு கேட்டுற போது கேட்டா வந்து மூக்க கடிச்சு விட்டுருவான் பாங்க. அந்த ஆளு ஃப்ரண்ட் ரோல நின்னு பேசிட்டு இருக்கான், இவன் கடைசியில நின்னு கத்திட்டு இருக்கான். அவருக்கு ஒழுங்கா கேட்கலன்னு நினைக்கிறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்க தேவை. அதுக்கு ஒரே ஆளு எரன் மட்டும்தான். அவன் கையில எல்டியா இருந்தாதான் நம்ம எல்லாத்தையுமே காப்பாற்ற முடியும். இல்லன்னா இன்னும் இந்த பழைய விஷயத்தையே பேசி நம்மள அருன்னு அறுக்கத்தான் செய்வாங்க. இது பாத்தீங்கன்னா ஷாடிஸ்க்கு கேட்டுருச்சு. அவர் அப்படியே ஃபீல் பண்ணுவாரு. அந்த டைம் தான் ஹாஞ்சி அரெஸ்ட் பண்ணி அங்க கொண்டு வருவாங்க. வந்தவன் சாரி கமாண்டன்ட், கொஞ்சம் லேட் பண்ணி தான் வந்திருக்கோம். இனிமேட்டு இந்த பிரான்ச் எங்களோட ஓனர்ஷிப்புக்கு மாறுது. நாங்க எல்லாருமே ஏகரிஸ்டுங்க. அப்படி இருக்கும்போது இன்னையில இருந்து ஏன் இனிமேட்டு ஏன் இந்த செகண்டே நீங்க எங்க ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்ணணும். இல்லன்னா சங்கிலிய சொடுவோன்னு அத்தனை பேரும் கண்ணை நீட்டுவானுங்க. தம்பி பிளாக்கு எங்க வந்து நின்னு என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியல. உன்ன மாதிரி டம்மி பீஸ் ஆளுகளாலெல்லாம் கன் இல்லாம ஒன்னும் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால பேசாம ஓடிரும் பாரா. இவன் என்ன பண்ணுவான், அவரு கால் கிட்ட சுட்டு பயமுறுத்த பாப்பான். ஆனா அவரு பயந்த மாதிரி இல்ல. சாரி நான் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த எய்ம் உங்க பலன்னு இருக்க மண்டையில தான் நான் போட போறேன் அப்படின்னு உடனே என்ன தாண்டா பண்ண போறேன்னு கேப்பாரா. உன்ன மாதிரி கிள போல்டுகளை வச்சுக்கிட்டு நான் என்னையா பண்றது, மண்டை மட்டும்தான் உனக்கு இருக்குது, உள்ள ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ட்ரைனிஸ பார்த்து, ட்ரைனிங் காப்ஸ்ல இருக்க ஆண் பெண் இருவரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாங்க தான் ஏகரிஸ்ட், எரனுக்கு சப்போர்ட் பண்றவங்க, எல்டியாவை காப்பாத்துறதுக்காக முழு மனசோட போராட போறோம். ஏன்னா நம்ம ஐலாண்ட் இப்போ ஒரு ஆபத்தான நிலைமையில இருக்குது. இந்த ஐலாண்டோட ஃபியூச்சரை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் நாங்க எல்லாருமே இதை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இருக்க லீடர்ஸ் எல்லாருமே பவர்லெஸ்ஸா ஒர்த்லெஸ்ஸா இருக்காங்க. அவங்கள மாதிரி நம்ம யோசிச்சனா வெளியில இருக்க எனிமீஸ் எல்லாம் வந்து நம்மள சூறையாடிட்டு போயிருவாங்க. நான் இப்ப கேக்குறேன், நீங்க எல்லாம் யாரு எல்டியாஸோட லீடரா எரன் ஏகரை ஏத்துக்கிட்டு அவரு கூட இருந்து ஃபியூச்சரை காப்பாத்தணும், இந்த ஐலாண்டுக்காக போராடணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல இந்த மாதிரி கிள போல்டும் கூட சேர்ந்து பழைய பஞ்சாங்கத்தை கட்டி அழுதுகிட்டு அப்படின்னு கேட்ட அடுத்த செகண்ட் அந்த கூட்டத்துக்குள்ள நின்று யாரெல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தானுங்களோ அவனுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம முன்னாடி வந்து நின்னு நாங்க எல்டியாக்காக முழு மனசோட போராடுவோம் பானுங்க. அப்படியா, நான் அதை நம்பணும் அப்படின்னா உங்க கமாண்டன்ட் சாடிஸ் அசராம நின்னுட்டு இருக்காரு, அவரை நிக்க முடியாத அளவுக்கு அவரை போட்டு அடிங்க அப்படின்னு ஒண்ணு அவனுக்கே ஷாக் ஆகும். என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டானேன்னு. இவர் இன்னும் பழைய விஷயங்களை பேசி நம்ம எல்லாத்தையுமே குழப்பி விட்டுட்டு இருக்காரு. அப்படி எப்படின்னு வெறுப்பேத்தி விட்டுட்டு இருப்பான். ஹாஞ்சிக்கு கடுப்பாவும், என்னடா உனக்கு ஆச்சு, லூஸ் ஆயிட்டீங்களா எல்லாருமே, இதே மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் உருப்பட மாட்டீங்கப்பா. உடனே சாடிஸும் கொஞ்சம் அமைதியா இரு ஹாஞ்சி, இவங்களுக்கு இன்னும் என்னைய பத்தி தெரியல, இவங்க எல்லாம் சும்மா பொடி பசங்க, என்கிட்ட மோதுற அளவுக்கு எல்லாம் இவங்களுக்கு தைரியம் இல்ல அப்படி அப்படின்ட்டு சொன்ன உடனே அங்க இருக்க எல்லாருமே பயந்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் பயந்துகிட்டே கைய முறுக்கிட்டு சண்டைக்கு வருவானுங்க. கட் பண்ணா ஒரே ரத்தக்காரன். என்னடான்னு பார்த்தா பில்டப் பண்ணிட்டு இருந்த நம்ம உனிடா மண்டைய ஐ மீன் சாடிஸ பொலன்னு பொழந்துட்டானுங்க. பாவம் மனுஷன் ஓவரா பேசுறாருன்னு வாயிலேயே குத்தி இருக்கானுங்க. உடனே அந்த பிளாக்கும் நல்லது, நல்ல வேலை பண்ணீங்க, சரி பாத்தீங்களா ஹாஞ்சி எங்களை எதிர்த்தா என்ன நடக்கும்னு, இப்போ நீங்க ஜீக் எங்க இருக்காரோ அங்க எங்களைய கூட்டு போவீங்களாமா, நாங்க எங்க வேலையை பாப்போமாமா, இல்லன்னா இந்த மாதிரி தான் அடுத்தடுத்து சம்பவங்கள் நடக்கும்பா. அப்படியே கட் பண்ணா ஜீனு, மிகாசா, அர்மீனு, கோனி, அவன் இவன் சாஷாவோட ஃபேமிலி முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஜெயில போட்டாச்சு. எரன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்ன யோசிச்சு கவலைப்பட்டு இருக்கான். அது அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியும், ஆனா வெளியில காட்ட மாட்டேங்கிறான். அப்படியே கட் பண்ணா லெவி பாத்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருப்பான். அப்ப ஜீக் அப்படியே பொறுமையா கண்ணை ஓபன் பண்ணுவான். பாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சர் ஆகி போய் கிடக்குது. அவன் வயித்துல அந்த ஸ்பியரை வேற சொருகி விட்டுருக்கான். ஏதாச்சும் கொஞ்சம் எசக பொசகா ட்ரை பண்ணேன்னு வையி, பாடி வெடிச்சு செதறிடும். ஒய்யால எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட சபார்டினேட்ஸே உன்னோட டூல்ஸா நீ யூஸ் பண்ணிருப்ப. நீ என்ன பண்ற, என்னென்னலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கியோ அது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம இப்ப வாமிட் பண்ணணும்னு சொல்லிட்டு கால்ல ஒரு போர்டு, ரெண்டு காலும் துண்டா போவும் கதறுவான்.
திட்டுவான். அடுத்து அவன் சொல்றானா இல்லையான்னு கூட கேட்கல, போட்டு காலை வெட்டுன்னு வெட்டி தள்ளுவான். ஏன்னா மறுபடியும் இவன் டைட்டனா மாறினான்னு வைங்க, சண்டை போட்டெல்லாம் இவனை தடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. சோ இப்படி பண்ணா மட்டும்தான் அவன் டைட்டனா மாறாம தடுக்க முடியும். ஜீக்கால முடியல, கதறுன்னு கதறிட்டு என்னோட கண்ணாடி எங்கன்னு கேட்பான். இந்த நிலைமையில உனக்கு எதுக்குடா கண்ணாடி, விளக்கண்ண, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு இருப்பான். அந்த டைம் ஜீக்கு ஒரு பிளாஷ்பேக். சின்ன வயசா இருக்கும் போது யாரு கூடயோ பால தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருப்பான். அவரு பார்த்துட்டு பரவாயில்லையே நல்லா விளையாடுற, பெரிய ஆளானவன பேஸ்பால் பிளேயர் ஆக போறியான்னு கேட்பாரு. இல்ல என்னால முடியாது மிஸ்டர் சேவர், எனக்கு ஒரு மிஷனை கம்ப்ளீட் பண்ண வேண்டி இருக்குதும்பா. அதுவும் பயங்கரமா சொல்லுவான். அப்படின்னா இன்னுமே ஜீக்கோட பிளான் கம்ப்ளீட்டா முடியல. சரி இனி இதுக்கப்புறம் எரன் என்ன பண்ண போறான், ஜீக்கு லெவி கிட்ட இருந்து தப்பிச்சானா இல்லையாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.